நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் ஒரு கிட்ட நம்ம டே டு டே லைஃப்பில் நீ டெய்லி ஸ்கூலுக்கு எப்படி போவ, பஸ்ஸில் போவியா, ஆட்டோவில் போவியா, இல்லை சைக்கிளில் போவியா, அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஒரு சில சென்டென்ஸு க்ரியேட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. ராம் தும் ஸ்கூல் கேசே ஜாத்தே ஹோ. ராம் தும் நீ ஸ்கூல் பள்ளிக்கு கேசே எப்படி, ஜாத்தே ஹோ போகிறாய். நம்ம எப்போ தூன்னு ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபைனலாக ஹோன்னு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்போவும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ராம் தும் ஸ்கூல் கேசே ஜாத்தே ஹோ. ராம் நீ பள்ளிக்கு எப்படி போகிறாய். நெக்ஸ்ட்டு மேம் பஸ்ஸு சே ஸ்கூல் ஜாத்தா ஹூம். அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. மேம் பஸ்ஸு சே நான் பேருந்தில், ஸ்கூல் பள்ளிக்கு, ஜாத்தா ஹூம் போகிறேன். ஸ்கூலு நம்ம பாட்டசாலா அப்படின்னும் சொல்லலாம், இல்லை ஆஸ் யூஷுவல் நம்ம பேச்சு வழக்கில் ஸ்கூல் அப்படின்னும் பிரயோகப்படுத்தலாம். மேம் பஸ்ஸு சே அப்படின்னா பஸ்ஸில், பேருந்தில், அந்த இல் அப்படின்னு வர அந்த வேர்ட்ஸுக்கு தான் நம்ம சே பயன்படுத்துவோம். ஸ்கூலு ஜாத்தாகும், அதுவே ராம் சொல்கிறதுனால ஸ்கூல் ஜாத்தாகும். சீதா சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கூல் ஜாத்தி ஹூம். அந்த மாதிரி ஜாத்தாவை ஜாத்தியாக பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். क्या तुम्हें ट्रेन में यात्रा करना पसंद है. நம்ம மறுபடியும் அந்த கிட்ட கேட்குறோம். क्या तुम है क्वेश्चन கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் क्वेश्चन टैग யூஸ் பண்ணணும். क्या तुम्हें ट्रेन में यात्रा करना पसंद है. क्या तुम्हें ट्रेन में यात्रा करना पसंद है. तुम्हें உங்களுக்கு உனக்கு ட்ரெயின் ரயில் காடினும் பயன்படுத்தலாம், ட்ரெயினும் யூஸ் பண்ணலாம். ட்ரெயின் மேம் ட்ரெயினில், யாத்ரா பயணம், கர்ணா செய்வது, பசந்த் பிடிக்குமா. அந்த கடைசியில் மா பிடிக்குமா அப்படின்னு கொஷின் கேட்குறதுக்கு தான் ஸ்டார்டிங்கில் கியா யூஸ் பண்ணிடுறோம். क्या तुम्हें ट्रेन में यात्रा करना पसंद है. क्या तुम्हें ट्रेन में यात्रा करना पसंद है. நெக்ஸ்ட்டு हाँ அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. हाँ मुझे ट्रेन में यात्रा करना अच्छा लगता है. हाँ ஆமாம் அவங்க எஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க. முசே எனக்கு, ட்ரெயின் மேம் ரயிலில், ட்ரெயின்னா ரயில், மேம்னா இல், அந்த ரயிலில், ரயில் மேம் ட்ரெயின் மேம், யாத்ரா கர்னா பயணம் செய்வது, அச்சா லகுதாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப விரும்புவேன், அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க. ஆட்டோ மேம் கித்தனே கிராயா லியா. நெக்ஸ்ட்டு கேட்குறாங்க ஆட்டோக்கு நீ எவ்வளோ கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆட்டோ மேம் ஆட்டோவில், கித்தனே கிராயா எவ்வளவு கட்டணம், லியா கேட்டாங்க, ஆட்டோவில் எவ்வளோ பணம் கேட்டாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆட்டோ மேம் கித்தனே கிராயா, கிராயானா கட்டணம், பணம் வசூலிப்பாங்க இல்லையா ஆட்டோவுக்கு சார்ஜு, கிராயா கட்டணம், லியா கேட்டாங்க. ஆட்டோ மேம் கித்தனே கிராயா லியா. ஆட்டோ மேம் கித்தனே கிராயா லியா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க அந்த கிட்டு. 50 ரூபியே, 50னா 50, ரூபியே அப்படின்னா 50 ரூபாய், 50 ரூபியே, 50 ரூபியே. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கொஷின் கேட்குறாங்க. क्या तुम्हारे पास साइकिल है. உன்னிடம் சைக்கிள் இருக்கிறதா. கியா அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம கொஷின் டேக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கொஷின் கேட்குறதுக்கு, அதுக்கு கியா யூஸ் பண்ணலாம். தும்மாரே பாஸ் உன்னிடம், சைக்கிள் ஹே சைக்கிள் இருக்கிறதா. क्या तुम्हारे पास साइकिल है. நெக்ஸ்ட்டு அந்த கிட்ட ஆன்சர் பண்ணுறாங்க. हाँ मैं रोज़ साइकिल से स्कूल जाता हूँ. हाँ ஆமாம், மேம் நான், ரோஜ் தினமும், சைக்கிள் சே சைக்கிளில், ஸ்கூல் பள்ளிக்கு, ஜாத்தாகும் போகிறேன். हाँ மேம் ரோஜ் சைக்கிள் சே ஸ்கூல் ஜாத்தாகும், நான் டெய்லியும் பள்ளிக்கு சைக்கிளில் தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த கிட்டு ஆன்சர் பண்ணுறாங்க. அதுவே இந்த சென்டென்ஸ் ஃபெமினைன் சொல்கிறாங்க, சீதா சொல்கிறாங்க அப்படின்னா
हाँ मैं रोज साइकिल से स्कूल जाती हूँ. ராம் சொல்லும்போது ஜாத்தான்னு பயன்படுத்தலாம், சீதா சொல்லும்போது ஜாத்தின்னு பயன்படுத்தலாம். டே டு டே லைஃப்பில் நம்ம ரெகுலராக பேசுகிற இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்த இந்த டாபிக் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் தென் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் ஆர் ஹிந்தி பிரச்சார சபா கோர்சஸ் ஜாயின் பண்ணணுன்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு சாட் பண்ணலாம் ஆர் கால் பண்ணலாம். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.